Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு சுடிதார் டாப்ல ஃப்ரண்ட் நெக் எப்படி சூப்பரா டிசைன் பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस ஜாயின் பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க கீழ தெரியுற நம்பருக்கு कांटेक्ट பண்ணி உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்கில் ஒரு சைடு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா இந்த டிசைன் மாதிரி வருதில்ல, இந்த டிசைனில் வந்து நம்ம பேண்ட்டோட சுடிதார் டாப்பில் பேண்ட் இருக்குது பாட்டம் மெட்டீரியலை வந்து பக்ரம் வச்சு ரெடி பண்ணி இதே மாதிரி ஷேப் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து தெர்மோபால்ஸில் இந்த டாப் மெட்டீரியலில் ஃப்ளவர் டிசைன் மாதிரி வருது. அந்த ஃப்ளவர்ஸ் டிசைனில் வந்து ஒவ்வொரு கலர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு தெர்மோபால் வர்ற மாதிரி இதை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மெட்டீரியல் லைனிங் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம நார்மலாக எப்போவுமே சுடிதார் டாப் கட் பண்ணுற மாதிரியே தான். நெக்கு எவ்வளோ, நெக் விட்த் எவ்வளோ வேணும், நெக் டெப்த் எவ்வளோ வேணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்டரும் எவ்வளோ வரணுன்றது மார்க் பண்ணிட்டேன். ஆனால் நெக்கு வந்து நான் கட் பண்ணல. ஜஸ்ட்டு ஷோல்டர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு நாச் மட்டும் பண்ணியிருக்கேன். மற்றபடி நெக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணல, பேக்குக்கும் கட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது லைனிங் மெட்டீரியல் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து மெயின் மெட்டீரியல். ஸோ மெயின் மெட்டீரியல்லையும் பார்த்திங்கன்னா நெக்கு கட் பண்ணல. நான் டைரெக்டாக வந்து அப்படியே லைனிங் மெட்டீரியலை வச்சு மெயின் மெட்டீரியலோட ராங் சைடில் அப்படியே வந்து 4 ஃபோல்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மெட்டீரியலோட ரைட் சைடு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வருது, பிளாக்கு, எல்லோ, க்ரீன், இந்த லைட் கலர் இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இந்த எல்லா கலர்லேயும் தெர்மோபால்ஸ் வந்து இன்னொரு சைடு நெக்கில் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நெக்கு கட் பண்ணாமல் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங் மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் நெக்கு மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நெக்கு கட் பண்ணாமல் வச்சு அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல உள்ள நெக்கு மட்டும் சீம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் மெட்டீரியலை வச்சு தச்சு டர்ன் பண்ணி லைனிங் மெட்டீரியலையும் மெயின் மெட்டீரியலையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கில் என்ன டிசைன் நம்ம பண்ண போகிறோமோ அது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டா இந்த நெக் வந்து விரியாது, ஓப்பன் ஆகாது. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இந்த இடம் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அது
பக்ரமில் வந்து நம்ம ஷேப் ட்ரா பண்ணிடணும். நான் நெக்கோட வித்து வந்து 2.25 இன்ச்சு கொடுத்துருந்தேன் மெட்டீரியலில். ஸோ அதே 2.25 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்கோட டெப்த்து வந்து 6 இன்ச் கொடுத்துருந்தேன். ஸோ அதே 6 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். இந்த நெக்குக்கு வெளியில் தான் நம்மளோட அந்த ஷேப் வரப்போகுது. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நெக்கை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்குக்கு வெளியில் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்கு ட்ராப் பண்ணுறது வந்து நம்மளுக்கு நீடு இல்லை. ஆனால் இதுக்கு கீழே ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு இதை ட்ரா மட்டும் பண்ணிவிட்டு இதுக்கு வெளியில் தான் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு உள்ள இந்த இடம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் இங்கே வந்து கீழ்ப்பகுதியில் ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு மட்டும் ஷேப் வர மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்து அதை மட்டும் தனியாக பேண்ட்டோட மெட்டீரியலில் வச்சு அதை அயன் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு அதாவது சுடிதார் டாப்போட ஃப்ரண்ட்டில் மெயின் மெட்டீரியலில் வச்சு அதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நெக்கு ட்ரா பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வெளியில் தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து ஷேப் போட்டுட்டு இதை தனியாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனுக்கு வெளியில் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கருவாக வந்து ஒரு சைடு அப்படியே வெளியில் வந்து அப்படியே எண்ட் ஆகுற மாதிரி நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த சைடு நெக்கில் இருந்து அப்படியே ஒரு லைனு, அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 1 இன்ச்சை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனு அதை சேஃபாக கொண்டு போய் இந்த இடத்துல முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வரும்போது உங்களுக்கு 1 இன்ச் இருக்கும். இங்கே முடிய போகும்போது 1 இன்ச் இருக்காது. ஸோ நம்ம அந்த ஷேப்காக நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ டயக்ராம் வந்து போட்டாச்சு. இந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை பேண்ட்டோட மெட்டீரியலில் அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதை மெயின் மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து 2 சைடுமே வந்து ஃபினிஷ் பண்ணணும் கிளாத்தில். ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஃபோல்டு பண்ணி கிளாத்தை ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலில் வந்து பைப்பிங் மாதிரி பண்ணிவிட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இதை வந்து எப்படி அயன் பண்ணுறது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கம் வந்து மெட்டீரியலை வச்சு அயன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரா எட்ஜஸ் வெளியில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ இந்த கருவு திரும்புகிற இடத்துலலாம் வந்து ஃபோல்டு ஆகாது. அதனால ஒரு நாச் போட்டுக்கலாம். நம்ம அங்கங்கே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நாச் போட்டுட்டு இதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து ஒரே ஸ்டிச்சா போட முடியாது. ஃபோல்டு பண்ணி இங்கே ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து திரும்ப ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கமும் வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ நாச் போட்டு முடிச்சாச்சு. இந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம்.
இது வந்து தெர்மோ பால்ஸு, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது எல்லா கடையிலையுமே தெர்மோ பால்ஸ்ன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ இந்த பால் வச்சு நம்ம பட்டன் மாதிரி ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலில் ரெடி பண்ண போகிறோம். நான் இது மாதிரி ரெடி பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பால் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து எந்த கலர் நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல மெட்டீரியலோட ராங் சைடில் இந்த பாலை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து த்ரெட்டை நம்ம சுற்றி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி இதை நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக நான் வந்து ஒரு சைடு நெக் வந்து பக்ரம் வச்சு டிசைன் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு நெக்கில் இந்த ஒவ்வொரு கலர்லேயும் வந்து ஒவ்வொரு தெர்மோ பால்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு பால் பண்ணுறது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீதியை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. த்ரெட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 4 லேயர் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வந்து இப்படி நல்லா டைட்டாக மாட்டிட்டு அப்படியே வந்து நல்லா டைட்டாக இதை ரோல் பண்ணிடலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச் வரலும் அந்த த்ரெட் இருந்தால் போதும். நல்லா டைட்டாக இதை ரோல் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து நம்ம பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட் மட்டும் போட்டுடலாம். ஸோ நாட் நல்லா டைட்டாக போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டையும் அப்படியே வந்து சுற்றிட்டு விட்டுடலாம். ஸோ இதை வச்சு நம்ம மெஷினில் அடியில் வச்சு ஸ்டிச் போடுவோம். ஸோ இது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பேலன்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலர்லேயும் வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா கலர்லேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கலர் எந்த கலர் நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே கலருக்கு மேட்சான த்ரெட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை ட்ரெஸ்ஸில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஒன்று மட்டும் நான் கையில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம மெஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் மெஷினில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த தெர்மோபால் வந்து உள்ளே ஸ்டிச் போட முடியாது நம்ம. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. கையில் ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம நிறைய ஸ்டிச் போடலாம். மெஷினில் 1 இல்லை 2 தான் போடுவோம். அதுக்கு மேலே போட்டால் வெளியில் இந்த இடத்துல வந்து அசிங்கமாக தெரியும் ஸ்டிச்சு. இதுனா பின்னாடியே நம்ம கையில் வச்சு அப்படியே தச்சிடலாம். ஸோ இதே மாதிரி மற்ற பால்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிடலாம். சுடிதார் டாப்பில் ஃப்ரண்ட் நெக் சூப்பராக டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்கில் வந்து ஒரு சைடு மட்டும் பக்ரம் வச்சு நெக்கோட ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட கலர்ஸ்லேயே வந்து தெர்மோ பால்ஸ் ரெடி பண்ணி கையிலேயே வந்து சீவிங் நீடில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். டிசைன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.